பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்றான். நம்முடைய தாத்தன் புரட்சி பாவலன். நீ பெருமைக்குரியவன்டா. ஏன்? உலகிற்கு அறிவை கடன் கொடுத்தவன்டா. நீ அறிவை கடன் கொடுத்தவன். திமிர்ல திரி. அப்ப என்ன பண்ணா? கோயில் தேவ முருகன் கோயில்ரா. திருச்செந்தூர்ல இவ்வளவு ஆண்டுகளை உங்க அண்ணன் தமிழ்ல மந்திர ஓதுங்கன்னு கெஞ்ச வேண்டிய நிலைமைக்கு தள்ளிட்டாண்டா. டேய் மானங்கட்ட மக்களே பாத்துக்க. பெருவிடாயர்கள் உன் பாட்டன் அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் கட்டிய கோயிலிலே தமிழ்ல மந்திர ஓதுன்னு வழக்கு போட்டு போராட வேண்டியிருக்குடா. எப்படி இருக்கு? நக்கீரா, உன் தமிழோடு சற்று விளையாடவே ஏன் வந்தோம்? அந்த சிவனுக்கு கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுர தும்பி காமம் செப்பாது கண்டது மொழியுமோ என்று செய்யுள் எழுதின இறைவனுக்கே வைத்துக்காரா தமிழ்ல மந்திரம் சொன்னா புரியாதுன்னுட்டான்டா. அவையே உன் தமிழள்ளி பருகவே யான் வந்தேன். முருக பெரும்பாட்டனுக்கு தமிழ்ல மந்திரம் இல்லடா. இங்க வர்றா, உன் இறைக்கு முன்னாடி உன் தாய்மொழியை வெளியேத்தனண்டா. சமஸ்கிருதம் உள்ள போச்சு. புரியுதா? நல்லா புரியுதா? எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது. உன்னுடைய மொழி இறைவனால் பேசப்பட்டது. பெருமைப்படுற. அங்க இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றினாண்டா. இந்த கோயில் எல்லாம்டா வெறும் வழிபாட்டு தலம் இல்ல, வரலாற்று பேராவணம். அந்த வரலாற்று பேராவணத்திலிருந்து உன்னை வெளியேற்றினான். இவன் உள்ள வராத கோயிலை கட்டினவனி, கற்ப கிரகத்தை கட்டினவனி, கோயிலுக்குள்ள சாமியை சிலையா செதுக்கினவனி, சாரங்கட்டி கோபுரத்தை ஏத்தினவனி, உள்ள கொண்டி சிலைய வச்சவனி, ஒரு செம்பு தண்ணீரை ஊத்தி மந்திரத்தை சொன்னா உனக்கு புரியாத மொழியில வெளியில ஊத்திட்டுன்னா வந்துட்டாடா. அன்னைக்கு வந்தா வர்றா, அன்னைக்கு சச்சுரா அந்த இனம். இங்க வாடா, நீ யாரான்னு கேட்காம விட்டில்லடா, அன்னைக்கு பிரச்சனை. அவன் கோயிலுக்குள்ள வராத தீட்டுனா வெளியில போனா, இவன் போகாத நீ முட்டா பையன் திராவிட செத்துருச்சுரா உன் நிலைமை. அந்த கோயில் சுவத்தில்தான், உன்னுடைய கல்வெட்டுகளில் தான் உன்னுடைய வரலாறு பொறிக்கப்பட்டிருக்கிறது. நீ மறந்த. அது வழிபாட்டு தலம் அல்ல, தமிழ் பேரினத்தின் வரலாற்று பேராவணம்.